ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர்ணாரில் போற்றி. தனுசு ராசி நேர்களுக்கு வணக்கம். மூலம் போராடம் உத்திராடம் நட்சத்திர நேர்களுக்கு வணக்கம். தனுசு ராசிக்கு திடீர்னு பணப்பழக்கம் வரப்போகுதுங்க. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுமாங்க. புதன் ராசி அப்பளுக்கென்று பார்க்குறாரு. ஜூலை 30 வரைக்கும் பார்க்குறாரு. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு மாத காலத்துக்கு மேலே பார்க்குறாரு. 1.5 மாதத்துக்கு பார்க்குறாரு. நல்லா இருக்குது. செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு போக போகிறாரு. திடீர் அதிர்ஷ்டம் 12 கூடியவன் 6ஆம் இடத்துக்கு போகிறதுனால விபரீத ராஜயோகம் இருக்கும். கோடிக்கணக்கில் பணம் வரும். நிச்சயமாக நடக்கும். இந்த வீடியோவுக்கு அப்படி தான் தம்மையில் போடுவேன். 100% நடக்கும். நிச்சயமாக சத்தியமாக நடக்கும். கோடீஸ்வரன் ஆக போகிறீங்க. அந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் புதன் குரு 3 பேர் நல்லா இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். செவ்வாய் புதன் குரு தங்களுக்குள்ள கேந்திரமாக கோணத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் வீட்டில் போய் நல்ல நிலைமையில் சமப்படுறாரு. புதன் சொந்த வீட்டிலே இருக்கிறாரு. மிதுனத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறாரு. அடுத்து ராசிக்கு 9 கூடிய புதன் போய் சேர்ந்து புதாயத்து யோகத்தில் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. நல்ல அமைப்பு தான். ராசிக்கு 7, 10, 9 கூடியவர்கள் தர்ம கர்மாதிபதி யோகம் ராசிக்கு 7ஆம் இடத்துலேயே இருந்து ராசியை பார்க்குறது அருமையான அமைப்பு. தர்ம கர்மாதிபதி யோகம். தர்மம்னா என்ன? 9, கர்மம்னா 10. யோகம் தர்மமும் கர்மமும் சேர்ந்து யோகத்தை கொடுக்கும். தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். நல்ல தர்ம காரியம் செய்கிறவங்க தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். நியாயம் நீதி நேர்மை வழியில் இருக்கிறவங்களுக்கு பணம் கோடிக்கணக்கில் கொட்டுன்னு கொட்டுங்க. இது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் புதன் குரு நல்ல நிலைமையில் இருக்கணும். சுக்கிரனும் இப்போ ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. பரவாயில்ல, அது ஒரு திடீர்னு விபரீத ராஜயோகம் தான். 6 கூடியவன் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. 11 கூடியவன் 8ஆம் இடத்துல இருக்கிறாரு. உத்தியோகமன்றவங்களுக்கு திடீர்னு லாபம் இருக்கும். உத்தியோகமன்றவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபரு, வெளியூர் போகிறது, கேம்ப் போகிறது, இது மாதிரி அமைப்பில் கிடைக்கும். வாட்டர் மேபி இப்போ தனுசு ராசிக்கு திடீர் அதிர்ஷ்டம் இருக்குங்க. சரி, திடீர் லக்கு அடிக்கும். அது பணமாக கிடைக்கலாம், இடமாக கிடைக்கலாம், நகையாக கிடைக்கலாம், மற்றவங்களுடைய சாசனமாக இருக்கலாம், மற்றவங்களோட உயிர் எழுதி கொடுக்கலாம். இப்படி ஏதோ ஒரு வகையில் திடீர் அமைப்புகள் நடக்கும். சரியா? திடீர்னு சில சம்பவங்கள் உங்களை திக்குமுக்காட வைக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிற புதன் அதை மிகச்சிறப்பாக செய்கிறாரு. நல்ல விதமாக இருக்குது. அதனால் தனுசு ராசி நேயர்கள் கவலைப்படாமல் இருங்க. காரியத்தை செய்யுங்க. தொழிலில் நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ராசிக்கு 10 கூடையவன் நல்ல நிலைமையில் இருக்கிறார் 7ஆம் இடத்துல. அடுத்து சூரியன் கூட சேர்றாரு. ஆனி மாதத்துக்கு மேலே சூரியனும் புதனும் சேர்ந்து 7ஆம் இடத்துல நல்ல பலங்களை கொடுக்குறாங்க. அரசாங்க தொடர்பில் கடன் வாங்குறவங்க, அரசு சப்சிடி வாங்குறவங்களாம் தொழிலை நல்லா விரிவுபடுத்துங்க. தொழிலில் நல்லா மெனக்கெடுங்க. தொழில் அடுத்த லெவலுக்கு போங்க. தொழில், வியாபாரம், ட்ரேடிங், ஏற்றுமதி இறக்குமதி இதெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். இன்டிகிரேஷன் நல்லாயிருக்கும். நண்பர்கள், சொந்த பந்தம், இணக்கம் நல்லபடியாக இருக்கும். தொழில் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. புதன் நல்ல ரோல் பண்ணுறாரு. சரியா நேர்களே? புதன் நல்ல ரோல் பண்ணுறாரு. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் குரு பார்வை கிடைக்குது. அதனால் அர்த்தாசிப சனியோட தாக்கம் வெகுவாக குறையும். சுகப்படுவீர்கள். குடும்பத்தில் ஒரு இணக்கம் இருக்கும். 1000 தான் வேலை வெட்டிக்கு போயிட்டு வந்தாலும் சரி, தொழில் காரியம் பண்ணிட்டு வந்தாலும் சரி, குடும்பத்துக்கு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்தது. இன்னும் குடும்பம் ஒரு கோயிலாக இருக்கும். குடும்ப சுகம் இருக்கும். நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் அது மாதிரி சொல்கிற அளவுக்கு இருக்கும். மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நேர்களே. நன்றாகவும் இருக்கிறது. ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிற ராகும் நல்ல பலன்களை கொடுக்குறாரு. கேதுவும் 9ஆம் இடத்துல இருந்தாலும் பரவாயில்ல. வீடு கொடுத்தவன் அடுத்தடுத்து நல்ல நிலைமைக்கு வரதுனால கேதுவும் சில நல்ல பலன்களை கொடுப்பாரு. 9ல் கேது இருக்கிறதுனால என்ன? கோயில் குளத்துக்கு அடைக்கிற போயிட்டு வாங்க. சரியா? 9ஆம் இடத்துல கேது இருக்கிறது ஞானகாரகன் ஆன்மீக வீட்டில், சூரியன் வீட்டில், ஆத்மகாரகன் வீட்டில் இருக்கிறனால சிவன் ஆலயத்துக்கு அடுத்த போயிட்டு வாங்க. சிவன் ஆலயத்தில் இருக்கிற விநாயகர் பெருமானை நல்லா போய் கும்பிடுங்க. சிவன் ஆலயத்தில் விநாயகர் இருப்பார். பொதுவாக சிவன் கோயிலில் விநாயகர் இருப்பார். விநாயகருக்கு தனி சன்னதி இருக்கும். இருந்தாலும் சிவன் கோயிலில் இருக்கிற விநாயகரை கும்பிட்டிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. புதன் பெருமாளோட அம்சம் ராசியை பார்க்குறாரு. சரியா நேர்களே? அதனால் புதன்கிழமை தோறும் வீட்டில் பெருமாளை கும்பிடுங்க. நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்களோ இல்லையோ பெருமாளை கும்பிடுங்க. நான் ஒவ்வொரு வீடியோலையும் சில சின்ன தகவல்களை சொல்லுவேன். அதை நீங்கள் நல்லா பிடிச்சிக்கிட்டு அதை எப்படி செஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன், சத்தியமாக நல்லா இருப்பீங்க. ஏன்னா நான் வாழ்க்கையில் அனுபவப்படுறேன். எனக்கு வேண்டியவர்களுக்கு சொல்கிறேன். நல்லா இருக்கிறாங்க. பெருசாக அவங்க சாதிக்கிறாங்களோ இல்லையோ, ஏதோ வீடு, மனை, வண்டி, வாகனம், ஏதோ ஒரு மத்தியம மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு நம்ம சொல்கிறது நல்லா வருங்க. நான் பெருசாக இந்த மேஜிக்கெல்லாம் சொல்ல மாட்டேன். இந்த அரசியல் கட்சிக்காரர் அவர் அந்த கட்சியில் சேர்றாரு, இவர் ஜெயிப்பார், அதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் அவங்க ஜாதகம் தெரிஞ்சால் தான் சொல்ல முடியும். இப்போ இன்றைக்கி எல்லாருடைய ஜாதகமும் தெரியாது. இன்றைக்கி எல்லோரும் போடுறாங்க. அந்த முதலமைச்சர் ஜாதகம், எதிர்க்கட்சி தலைவர் ஜாதகம், அவர் ஜாதகம், இவர் ஜாதகம், இவங்க பிறந்த டைம் யாருக்குமே தெரியாது. ஏதோ ஒரு ஆர்வத்தில் போடுறாங்க, கெஸ் பண்ணி போடுறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் அதெல்லாம் போட மாட்டேன். எதுவுமே நமக்கு கரெக்டான ஜாதகம் தெரிஞ்சால் தான் பலன் சொல்லுவேன். இப்போ என்கிட்ட நிறைய பேர் ஜாதகம் பார்க்குறாங்க. 1000கணக்கில் பார்க்குறாங்க. நான் ஒரு நாளைக்கு 2-3 ஜாதகம் பார்க்குறேன். எனக்கு அந்த பர்டிகுலர் வந்துடும். அவங்க பேர், பிறந்த தேதி, மாதம், வருடம், டைம், ராசி நட்சத்திரம் எல்லாம் தெரியும். அது இருந்துச்சுன்னா பலனை சொல்லிடலாம். தனுசு ராசியில் இந்த லக்கணம் என்ன தசாபத்தி நடக்க அவங்களுக்கு எப்படி இருக்கும், அடுத்த வரையில் ஒரு 3 வருஷத்துக்கு குறைஞ்சது எப்படி இருக்குன்னு ஒரு ப்ரொடிக்ஷன் கொடுத்துடலாம். ஒரு ப்ரொஜெக்ஷனும் கொடுக்கலாம். எதுக்கு சொல்ல வரேன்னா, இல்லாததை சொல்லக்கூடாது.
நான் அதில் கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன். அதனால தான் நான் மற்ற வீடியோலாம் போடுறது கிடையாது. இந்த அவர் முதலமைச்சர் ஆவார், இவர் அங்கே ஆவார், இங்கே ஆவார், இது நமக்கு தேவையில்லை. கப்ஸாக அடிக்க வேண்டாம், உள்ளதை சொன்னால் போதும், கிரக நிலைகளை சொன்னால் போதுங்க. ஒரு ஜோதிடர் வந்து என்றைக்குமே ஃபிங்கர் டிப்பில் இருக்கணும், அப்சர்வேஷனில் இருக்கணும். இன்றைக்கி அமாவாசை, இன்றைக்கி மதியம் 11:55 மேலே அமாவாசை, இன்றைக்கி ரோகிணி நட்சத்திரம், சரியா, இன்றைக்கி வந்து வைகாசி மாதம் 31ஆம் தேதி, அந்த டீட்டெயிலில் இருந்தால் போதும், சரியா. ஞாயிற்றுக்கிழமை ஆதிவாரம், சூரியன் வந்து நாளைக்கு வந்து ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு போகிறாரு, புதன் கூட சேர்ந்து நல்ல பலன்களை கொடுக்குறாரு. இவ்வளோதாங்க. இதுதான். இதை வந்து ஒரு ஜோசியக்காரன் தெரிஞ்சு வச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு ஜோசியக்காரன் மனசில் இது ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த பஞ்சாங்கத்தோடைய அங்கங்கள், அங்கங்கள், அந்த அங்கங்கள் ஓடிக்கிட்டே இருக்கணும். நாலு, நட்சத்திரம், திதி, கரண, யோகம், இந்த 5 விதமான எண்ணங்களும் அவங்க மனதில் ஓடிக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு ஓடிட்டே இருக்கிறவங்களுக்கு தான் அது வசப்படும். அடுத்து வந்து இறைவனோட அருள், ஆண்டோட அனுக்கிரகம், வாக்குப்பளிதம், அப்சர்வேஷன், இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு ஜோசியக்காரனுக்கு வந்து அவர் சொன்னால் நல்லபடியாக இருக்குங்க, அவர்கிட்ட பார்த்தோம்னா ஏதோ நல்லபடியாக சொல்லுவார் அப்படின்னு ஒரு அமைப்பை கொண்டு வரும். ஓகே, நேரில் எதுக்குள்ள சொல்ல வரேன்னா, இந்த அமைப்பில் இப்போ தனுசு ராசிக்கு வரப்போகுது. புதன் பார்க்குறாரு, புத்திகாரகன் பார்க்குறாரு. இப்போ தனுசு ராசி நேரில் எதை நினச்சாலுமே நல்லபடியாக நடக்கும். புதன் வந்து புத்திகாரகன், ஒரு முன்னேற்பாடுக்கு உள்ளான கிரகம். ஆயிரம் ஒரு மனிதனுக்கு இருந்தாலும் புத்தி தான் ரொம்ப முக்கியம். ப்ரெசன்ஸ் ஆஃப் நாலேஜ், அட் ப்ரெசன்ட் டைமிங் முடிவு எடுக்கிறது இப்போ நல்லாயிருக்கும். புதன் வந்து ராசியை பார்க்குறாரு, ஜூலை 30ஆம் தேதி வரைக்கும் பார்க்குறாரு, மிகச்சிறப்பாக இருக்கும். 6ஆம் இடத்துக்கு செவ்வாய் போகிறாரு, முயற்சி நல்லாயிருக்கும், சரியா. ஒரே நேரத்தில் 2 விதமான ஆக்ஷன் இருக்கும் உங்களுக்கு. புத்தி நல்லாயிருக்கும், முயற்சி நல்லாயிருக்கும், வீரமாகவும் இருப்பீங்க, வேகமாக இருப்பீங்க, நல்லாயிருக்கும். இதெல்லாம் சேரும்போது உங்களுக்கு திடீர்னு நல்ல ஒரு லிஃப்ட் கிடைக்கும். அதை தான் நான் சொன்னேன், விபரீத ராஜயோகம்னு. குரு 8ஆம் இடத்துல இருக்கிறார், உச்சமாக இருக்கிறார். குரு புஷ்ய யோகம் வருது, வருகிற 18ஆம் தேதியிலேருந்து, ஜூன் 18லேருந்து குரு புஷ்ய யோகம். குரு பகவான் பூச நட்சத்திரத்தில் ஏறி உச்சம் அடைகிறாரு. நல்ல அமைப்பு தான். தான் உச்சம் அடைகிற நட்சத்திரத்தில் ஏறாரு. சனிபவ நட்சத்திரத்தில் ஏறாரு. ராசிக்கு 1 4 கூடையவன் 2 3 கூடிய நட்சத்திரத்தில் இருந்து நல்ல அமைப்பு தான். குரு புஷ்ய யோகம் வரும், மிகச்சிறப்பாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தா தமிழ்நாடு சட்டமன்றம் அன்றைக்கி வந்து கூடுது, பட்ஜெட் கூட்டத்தோடு அன்றைக்கி தான் கூட்டுறாங்க. எல்லாம் ஜோசியக்காரனை பார்த்தா எல்லாமே செய்கிறாங்க. தமிழ்நாடு சட்டமன்றம் ஜூன் 18ஆம் தேதி கூடுதுன்னா என்ன காரணம்னா அன்றைக்கி தான் குரு புஷ்ய யோகம், சரியா. ஒரு ஜோதிடருடைய ஒரு சப்போர்ட்டோடு தான் தமிழ்நாடுடைய கவர்மெண்ட்டில் சில காரியங்கள்லாம் நடக்குது. இதை பற்றிலாம் ரொம்ப பேச வேண்டாம். ஏன்னா அது பாம்பின் கால் பாம்பு அறியும் சொன்ன மாதிரி நானும் அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நம்ம அரசாங்கம் எடுக்கிற முடிவெல்லாம் பார்த்தோம்னா ஒரு நல்ல நாளை பார்த்து தான் எடுக்கிறாங்க, சரியா. வேலைக்கிழமை தான் பதவி ஏற்றாங்க, அந்த குரு சம்மந்தப்பட்ட நாளை ஒட்டியே எல்லா காரியமும் நடக்குது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, எல்லாருமே வந்து ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க. ஆனால் வெளியே வேணால் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நாங்கள் கருப்பு கோட்டு போட்டுக்கிறோம், அப்படி இருப்போம், இப்படி இருப்போம், மதச்சார்பம் இல்லாமல் இருப்போம், அப்படி இப்படின்னு சொல்கிற எல்லாருமே வந்து உள்ளுக்குள்ளே பார்த்தோம்னா ஒரு ஜோசியனை வச்சுருக்கிறாங்க, சரியா. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இது உண்மை. இதில் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சவங்க நான் சொல்லதை ஆமான்னு ஒத்துக்குருவாங்க. தெரியாதவங்களுக்கு வந்து என்னடா இருந்தாலும் எதோ ஒன்று சொல்கிறானே, இது உண்மையாக பொய்யா அப்படின்னு கற்பனை உலகத்திலே இருப்பாங்க. ஆனால் இது உண்மை தான். அந்த குரு புஷ்ய அன்றைக்கி தான் ஜூன் 18ஆம் தேதி தான் கவர்னர் வந்து பேசுகிறாரு, சரியா. டிவிலெலாம் போட்டு பாருங்கள், எல்லாம் தெரியும் அன்றைக்கி என்ன கூத்து நடக்குன்னு தெரியும், ரைட்டு. இப்போ வந்து எதுக்கு சொல்ல வந்தேன்னா, குரு வந்து இப்போ ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து நல்ல இடத்த பார்க்குறாரு. 8ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடம். 12ஆம் இடங்குது வெளிவட்டார போக்குவரத்து, திடீர் அமைப்பு வரும், சரியா. அலட்சியின் பேரில் வெளிநாட்டில் இருந்து உங்களுக்கு திடீர்னு ஏதாச்சும் வரலாம். வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லா பணம் பல்க் அடிக்கலாம். இல்லைனா உங்கள் பிள்ளைகள் வெளிநாட்டிலேருந்து நல்லா கொடுக்கலாம், அது பணமாக கொடுக்கலாம். ஏன்னா 2ஆம் இடங்கிறது தனம், அதனால் குடும்பத்தை சோப்படுவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து தூரதேசம், வெளிநாடு, வெளிமாநிலத்திலேருந்து பண வரவு, இல்லைனா வேறு எதனாச்சும் ஒரு வரவு வந்து குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கலாம். அதனால் நீங்கள் கோடீஸ்வர அமைப்புக்கு போகலாம், சரியா. நேரில் கோடிகளாம் நீங்கள் சாதாரணமாக போச்சு. எனக்கு மதுரையில் அவுட்டரில் போய் வீடு கேட்டாலே கிரவுண்ட் +1 அப்படிங்கிறாங்க, சரி. 700 ஸ்கொயர் ஃபீட்டு தான், கீழே 200 ஸ்கொயர் ஃபீட்டு, மேலே 400 ஸ்கொயர் ஃபீட்டு, 1100 ஸ்கொயர் ஃபீட்டு, 1 கோடி ரூபா சொல்கிறாங்க. ஒன்றும் கிடையாது, சும்மா எலிவேஷனுக்காக கட்டி வச்சுருக்கிறாங்க. ஏன்னா கோடிங்கிறது மதிப்பு குறைஞ்சி போச்சு. அதனால் அந்த கோடிகள் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க, சரியா நேர்களே. சாமானியப்பட்ட ஆளுகளுக்கெல்லாம் கோடினா பெருசாக தெரியும். அவெல்லாம் கற்பனை கோட்டையில் இருக்கான்னு அர்த்தம், அவெல்லாம் நடைமுறை வாழ்க்கைக்கு வரலைன்னு அர்த்தம். நிறைய பேருக்கு இன்னும் நடைமுறை வாழ்க்கைக்கு வர மாட்டேங்கிறாங்க. இந்த யூடியூப்பில் ராசி பலன் கேட்குறவங்களாம் இன்னும் நிறைய பேர் நடைமுறை வாழ்க்கைக்கே வர மாட்டேங்கிறாங்க. அவங்களாம் வரணும், வந்தால் தான் எப்படி நடக்கு என்ன நடக்குன்னு தெரியும். இன்றைக்கி லட்சத்துக்கெல்லாம் மதிப்பு கிடையாது, சரியா நேர்களே. சரி, எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்களுக்கு வந்து கொஞ்சம் பல்காக பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லவிட பயன்படுத்துங்க, தொழில் அக்கறை கெடுத்துங்க, நல்ல விதமாக இருக்கும். 7ஆம் இடத்துல இருக்கும் போது நல்ல பணங்களை கொடுப்பாரு. வண்டி வாகன யோகம் இருக்கும், ட்ராவல்ஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கும், நல்லாயிருக்கும். ஆபரண செக்கை இருக்கும், திருமண அமைப்பு நல்லாயிருக்கும், பெரிய இடத்துல திருமணம் நடக்கும், சரியா. அது அவசர திருமணமாக கூட இருக்கலாம். மனைவி வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், சரியா. குடும்பம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். திரைப்படம், சின்னத்திரை, வெள்ளித்திரை நல்லாயிருக்கும். வீடு கட்டி வைக்கிறவங்க, பில்டிங் ப்ரொமோட்டருக்கு மிக சிறப்பாக இருக்கும். சிற்பம்னு என்ன, களை வடிக்கிறவங்க, கலை சம்மந்தப்பட்ட இருக்கிறவங்க, இன்டீரியர் டெக்கரேஷன் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். வஸ்திரம், ஜவுளி கடை வச்சுருக்கவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். ஆடை ஆபரணம் வஸ்திரம் சம்மந்தப்பட்டவங்களாம் மிகச்சிறப்பாக இருக்கும். ஸோ
புதன் வந்து நல்ல பலங்களை கொடுக்குறாரு. ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறனால இணக்கமாக இருப்பீங்க. ஒரு இன்டிகிரேஷன் இருக்கும், இணக்கமாக இருக்கும், எல்லாருக்கும் வேண்டியவனாக இருப்பீங்க. அடுத்து வந்து வேலைக்கு போகிறவங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும், வேலை நல்லா இருக்கும். குறிப்பாக கணக்கு வேலை பார்க்குறவங்க, ஆடிட்டர் அக்கௌண்டர் வேலை பார்க்குறவங்க, சிஏ வேலை பார்க்குறவங்க, அரசாங்கத்துடைய நிதி நிலைமை கருவூலம் அக்கௌண்ட்ஸில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். அதுபோல் உடன் பிறந்த இளைய சகோதரன் விஷயத்தில் நல்லாயிருக்கும். தம்பி வெளியில் நல்லாயிருக்கும். தம்பி உடையான் படைக்கு அஞ்சான். தம்பி வந்து நல்லா இருப்பான். கத்தியை திட்டாதே புத்தியை திட்டுன்னு சொல்லும்போது தம்பி நல்லா இருப்பார். இப்போ தம்பியால் நல்லா மெனக்கிடுவீங்க. தம்பியுடைய அமைப்பு சிறப்பாக இருக்கும். நீங்கள் ஜாயின்ட் ஃபேமிலியில் இருந்தீங்கன்னா உங்கள் தம்பி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார். உங்கள் தம்பியால் பெருமைப்படுவீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தாய் அன்பு நல்லாயிருக்கும். தாய்வில் உறவுகள் நல்லாயிருக்கும். விவசாயம் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். விவசாயம் நல்ல பலிதமாகும். புன்சை பயிர் பண்ணுறவங்களும் நல்லாயிருக்கும். கேப்பை, மக்காச்சோளம், கேழ்வரகு இப்படிலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா. புன்சை பயிர் போட்டவங்களுக்கெல்லாம் ஓரளவு நல்லா அமோகமாக அந்த விளைச்சல் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் இதாக இருக்கும். பிள்ளைகள் படிப்பு விஷயமாக உங்களோட தூரமாக போகலாம். உங்கள் பிள்ளைகள் மேற்படிப்பு இல்லைனா ஹையர் எஜுகேஷன் இல்லைனா வேறு எங்கேனாச்சும் போகிறேன் அப்படி இல்லைனா படித்து முடிச்சு வேலைக்கு போகிறேன் அப்படின்னா உங்களை விட்டு பிரிஞ்சு போகலாம். பட் அது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அங்கே பிரிஞ்சு போய் நல்ல விதமாக தான் இருப்பாங்க. அடுத்து உத்தியோகம் போகிறவங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும். சரியா, உத்தியோகத்தில் நல்ல வருமானம் இருக்கும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கணவன் மணி இணக்கம் இருக்கும், புத்திசாலித்தனமாக இருப்பீங்க. கணவன் மணி 2 பேருமே ஷார்ப்பாக இருப்பீங்க. 2 பேரும் நல்லா பேசி தீர்த்து இந்த பிரச்சனையை தீர்த்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. தூரதேச அமைப்புகள் நல்லாயிருக்கும். சரி, நேரில் வெளிநாடு வெளிமாநில தொடர்புள்ள இருப்பு நல்லாயிருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி நல்லாயிருக்கும். சரியா நேரிலே அந்த பிஸ்னஸில் இருக்கிறவங்களாம் அந்த காலம் நல்லாயிருக்கும். குறிப்பாக குரு பிஸ்னஸ் மிகச்சிறப்பாக இருக்கும். பொருளாதாரம் நல்லா வரும். அதில் சரியா அருமையாக பார்க்கப்படுகிறது. அப்பா வழியில் நல்ல ஒரு லாபம் இருக்கும். சரியா, உங்கள் அப்பா உங்களுக்கு வயசு 25 வயசு ஆகுதுன்னா அப்பாவால் மெனக்கிடுவீங்க. அப்பாவால் உங்களுக்கு லாபம் இருக்கும். அப்பா வழி தொழில் செய்கிறவங்க, அப்பாவுடைய வேலையை எடுத்து செய்கிறவங்களும் நல்லாயிருக்கும். சில குடும்பத்தில் அப்பாவுடைய கம்பெனி மகனே போய் பார்ட்னராக இருப்பார். அப்பா எம்டியாக இருப்பார், மகன் வந்து ஜேஎம்டியாக இருப்பார், ஜூனியர் மேனேஜிங் டைரக்டராக இருப்பார். அப்படி ஒரு நல்லாயிருக்கும். அப்பா வழி தொழில் எடுத்து செய்கிறவங்க, அப்பா ஒரு பலசர கடை வச்சுருந்தாருன்னா மகன் கடையில் போய் எவ்வளோ வைப்பான், அவனுக்கு நல்லாயிருக்கும். ஸோ தந்தை வழி தொழில் வியாபாரம் சொத்து பத்து எல்லாம் நல்லாயிருக்கும். உறவு முறைகள் நல்லாயிருக்கும். பங்காளி வழிகள் நல்லாயிருக்கும். மற்ற விஷயங்கள் நல்லாயிருக்கும். அப்பா வழி காரியங்கள் நல்லபடியாக இருக்கும். கோயில் உலகத்துக்கு நல்லபடியாக போயிட்டு வருவீங்க. பெருமாள் வழிபாடு மிகச்சிறப்பாக தரும். புதன்கிழமை தோறும் பெருமாளை கும்பிடுங்க. பெருமாளோட நாமத்தை சொல்லுங்கள். மிகச்சிறப்பாக இருக்கும். கோயிலுக்கு போகிறவங்க கோயிலுக்கு போங்க. முடியாதவங்க வீட்டில் பெருமாளை வச்சு கும்பிடுங்க. ஏழை மாணவர்களுக்கு உதவி பண்ணுங்கள். படிக்கிற மாணவர்களுக்கு உதவி பண்ணுங்கள். பசுமாட்டுக்கு வந்து பச்சை கீரை கொடுங்க. இன்றைக்கி அமாவாசை கீரை கொடுத்துருக்கலாம். சரியா, கூட கீரை கொடுக்கலாம். வீட்டில் பெரியவங்களை நமஸ்காரம் பண்ணுங்கள். பெரியவங்க காலில் விழுந்து கும்பிடுங்க. இந்த டைம் நான் பேசுகிறது அமாவாசை வந்துருச்சு. சரியா, அந்த இடத்துல தான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ சாயந்தரம் தான் கிடைக்கும். பட் இன்றைக்கி நிறைஞ்ச அமாவாசை. இரவில் தூங்கும்போது தாய் தப்பனை இழந்தவங்க தாய் தப்பனை நினச்சி கும்பிடுங்க. சரியா, இன்றைக்கி பிதர்கள் வந்து வீட்டுக்கு வருவாங்க. அதனால் பிதர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வாய்ப்பு இருக்கிறவங்க இரவு சிவன் கோயிலுக்கு போங்க. ஏன்னா அமாவாசைனாலே சிவசக்தி இணையிறது தான். சூரியனும் சந்திரனும் இணையிறது தான். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல இணைகிறாங்க. சரியா, அதெல்லாம் உத்தியோகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க இன்றைக்கி சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். உத்தியோகம், கடன், தேக ஆரோக்கிய பிரச்சனை தனுசு ராசியில் இருக்கிறவங்க போகலாம். இது தாங்க 4 நட்சத்திரம் பார்த்து செய்யணுங்கிறது. இந்த 3 பிரச்சனையில் இருக்கிறவங்க நீ சிவன் கோயிலுக்கு போகணும். சிவன் கோயிலுக்கு போய் வழக்கு போட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். என்னென்ன பிரச்சனை? கடன் பிரச்சனை, தேக ஆரோக்கிய பிரச்சனை, வேலையில் பிரச்சனை, இப்படி பிரச்சனை இருக்கிறவங்க, கடன், நோய் எதிர்ப்பு, எதிரிலான பிரச்சனை, தொந்தரவு, ஏதோ ஒரு அன்னிஸே ஃபீல் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி கோயிலுக்கு போகணும். அமாவாசை கோயிலுக்கு போனீங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேர்களே, அடுத்து வந்து தொழில் நல்லாயிருக்கும். சரியா, தொழிலெலாம் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும். வியாபாரம் பண்ணுறவங்க நல்லாயிருக்கும். நவதான வியாபாரமாக நல்லாயிருக்கும். சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் நல்லாயிருக்கும். சிஸ்டர் ரிலேட்டடாக இருக்கிற நல்லாயிருக்கும். டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் வச்சுக்கிறவங்க, கணிதம், எழுத்து, புஸ்தகம், எஜுகேஷன் டெஸ்ட்டு இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். நல்ல லாபமாக இருக்கும். சரியா, கல்வி அறக்கட்டளை வச்சுக்கிறவங்க, டியூட்டோரியல் வச்சுக்கிறவங்க, டியூஷன் சென்டர் வச்சுக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல பலங்களை புதன் கொடுப்பார். சரியா, இவங்களுக்கெல்லாம் நல்ல லாபமாக இருக்கும். சரியா நேர்களை நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. மூத்த சகோதர வழியில் லாபம் இருக்கும். சரி, இளைய சகோதரர் இருந்தாலும் சரி, மூத்த சகோதரர் இருந்தாலும் சரி, நல்ல லாபம் இருக்கும். சில பேருக்கு வந்து திருமண ஏற்பாடும் நல்லபடியாக நடக்கும். சில பேருக்கு 2ஆம் திருமணம், முதல் திருமணம் சரியில்லை, 2ஆம் திருமணம் பண்ணணும்னா அந்த அமைப்பு நல்லபடியாக வரும், இணக்கமாக வரும். சரியா, ஸோ 2ஆம் திருமணம் பண்ணுறவங்க இந்த காலகட்டத்தை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனி மாதம் அதுக்கு தேவையான பார்க்கலாம். சில பேருக்கு அகேஷனலாக இருக்கும். சரியா, சில பேருக்கு வந்து 2 கோல் போடுவாங்க. 2 இருக்கும், டியூனில் இருக்கும். மனைவின்னு ஒன்று இருக்கும், துணைவின்னு ஒன்று இருக்கும். சரியா, இன்றைக்கி நாட்டில் நிறையா இருக்குது. அதுக்குள்ளே நம்ம பர்சனலாக போக வேண்டாம். அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அந்த உறவு முறையெல்லாம் நல்லாயிருக்கும். அடுத்து வந்து அயனசேன போகம் நல்லாயிருக்கும். சரியா, திடீர் அதிர்ஷ்டம் இருக்கும், திடீர் யோகம் இருக்கும், எதிர்பாராத சில சந்தோஷங்கள் கிடைக்கும். நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஸோ உங்களுக்கு வந்து இப்போதைக்கு கிரகங்கள் எடுத்துட்டோம்னா சூரியன், புதன், செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. சனி பகவான் 4ஆம் இடத்துல இருந்தாலும் குரு பார்வையில் சுபத்துவமாக இருக்கிறாரு. 3ஆம் இடத்துல ராகு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. சுயசாரம் எடுத்திருக்கிறாரு, சுபவர்க்கம் எடுத்திருக்கிறாரு. சரியா, கேது தான் கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருக்கிறாரு. நீங்கள் வந்து நான் சொன்ன அன்றைக்கி நீங்கள் கோயிலுக்கு போங்க. சரியா, பெருமாள் கோயிலுக்கு போகிறவங்க பெருமாள் கோயிலுக்கு போங்க. இல்லைனா வீட்டில் பெருமாளை கும்பிடுங்க. இல்லைனா
செவ்வாய்க்கிழமை சிவன் கோயிலுக்கு போங்க. ஏன்னா கேது வந்து சூரியன் வீட்டில் இருக்கிறார். சூரியன் வந்து சிவன் அம்சம் உள்ளவர் தான். சூரியனாலே சிவன் தான். கேது வந்து செவ்வாய் மாதிரி தான் ஆக்ட் பண்ணுவார். அதனால் செவ்வாய்க்கிழமை சிவன் கோயிலுக்கு போய்ட்டு அங்கே உள்ள விநாயகரை கும்பிட்டு சிவசக்தியை கும்பிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சரியா? இன்றைக்கி போகிறது போங்க. இன்றைக்கி அமாவாசை. இன்றைக்கி திதிப்படி போகிறோம் நம்ம. சரியா? இன்றைக்கி எல்லோரும் போகலாம். தனுசு ராசின்னு இல்லை, உங்கள் வீட்டில் இருக்க மற்றவங்க ராசிக்கார கூட போகலாம். சிவன் கோயிலுக்கு போகலாம். இன்றைக்கி சிவன் கோயிலுக்கு போய்ட்டு சிவனுக்கு வழக்கு போட்டு வர்றது ரொம்ப நல்லது. சரியா? நேரில் பித்திருக்கள் தோஷம் நல்லாயிருக்கும். தாய் தப்பனை இழந்தவங்க போய் கும்பிட்டு வர்றது ரொம்ப நல்லது. சரியா? உங்கள் தாய் தப்பனுடைய ஆத்மா சாந்தி அடையும். உங்களுக்கு வந்து அவங்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும். நேற்று நான் போயிட்டு வந்தேன். நேற்று நான் வந்து தேய்பிரி திரியதசி, நேற்று சிவனுக்குள்ள நாள் தான். நான் வந்து மதுரை திருவாரூர் போயிட்டு வந்தேன். திருவாரூர் மாணிக்கவாசர் பிறந்த இடம். எங்கள் அப்பன் திருமலைநாதன் வேதநாயகியை பார்த்துட்டு வந்தேன்னு இல்லை, தரிசனம் பண்ணிட்டு வந்தேன். நல்லா இருந்தது. சரியா? மதுரை வர்றவங்க அங்கே போங்க. மதுரையில் திருவாரூர் இருக்குது. மதுரை மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 66 நம்பர் பஸ் வரும். பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 66 நம்பர் பஸ் வரும். திருமோகூர் போய் போவோம். ஒத்தக்கடையிலேருந்து ரைட் சைடில் கட் பண்ணி போவோம். அதுக்கு முன்னாடி திருமோகூரில் வந்து பெருமாள் கோயில் இருக்குது. காளமக பெருமாள் கோயில் இருக்குது. அது ஒரு முக்கிய ஸ்தலம் தான். அது பெருமாள் ஸ்தலம். இதை தாண்டி உள்ளே ரொம்ப தூரம் போனீங்கன்னா திருவாதவூர் வரும். திருவாதவூர் வந்து மாணிக்கவாசகர் பிறந்து வாத ஊரான், அவர் பேரே வாத ஊரான், அவர் பிறந்து அங்கே சிவனை வழிபட்டதுனால அது திருவாதவூர். அதுபோல் கால்வெளி இருக்கிறவங்களும் அங்கே போகலாம். கால்வெளி திராத வாத நோய் இருக்கிறவங்களும் அங்கே போய் வழிபடலாம். அங்கே சனி பகவானுடைய கோயில் வந்து சிறப்பான அம்சத்தோடு இருக்குது. சனி பகவானுடைய பாத வழியை சிவபெருமான் தீர்த்ததாக இருக்கிறதுனால சிவனுக்கு வந்து நல்லெண்ணெயில் அபிஷேகம் நடக்கும். நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்தோம்னா சில பாடம் பண்ணி கொடுப்பாங்க. அதை வாங்கி நம்ம தேய்ச்சோம்னா கால் சம்மந்தப்பட்ட பிணிகள் நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ நிறைய அருமை பெருமைகளுக்கு உண்டான கோயில் திருவாதவூர் திருமலைநாதன் கோயில். புராதன கோயில். மாணிக்கவாசகருடைய பிறந்து வளர்ந்து அவர்களால் உருவாக்கப்பட்ட கோயில். ரொம்ப ஆச்சாரமான கோயில். வாழ்க்கையில் ஒரு தடவை போயிட்டு வரணும். இயற்கை சூழல் உள்ள இடத்துல இருக்கிற அந்த கோயில் இப்போயும் இயற்கை சூழல் ஒட்டி தான் இருக்குது. கோயிலுக்கு பின்னாடி பெரிய கம்மாக இருக்குது. மதுரைக்கு வர்றவங்க கண்டிப்பாக அந்த கோயிலுக்கு போங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கூட டவுனுக்குள்ளே இருக்குது, சிட்டிக்குள்ளே இருக்குது. இது வந்து கொஞ்சம் அவுட்டரில் இருக்குது. ரொம்ப புராதன கோயில். ஒரு தடவை போயிட்டு வந்தீங்கன்னா சனி பகவான் சம்மந்தப்பட்ட தோஷம் தீரும். சனி திசை நடக்கிறவங்க ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க. சரியா? மதுரைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக திருவாரூருக்கு போய் அங்கே தனி சன்னிதி இருக்குது, வழிபட்டு வரலாம். இன்றைக்கி எங்கள் அப்பனை திருமலைநாதனை பற்றி நான் சொல்கிறதுக்கு அவர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். தனுசு ராசிக்கு தெரிந்தவர்களுக்கு தெரியும், தெரியாதவர்கள் அந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் மாணிக்கவாசகர் பெருமானுக்கும் தனி சன்னிதி இருக்குது. கோயிலிருந்து கொஞ்சம் முன்னாடி வந்தோம்னா தனியாக அவருக்குன்னு அவர் பிறந்த வீடே கோயிலாக மாற்றிருக்கிறாங்க. அவர் பிறந்த வளர்ந்த இடம் கோயிலாக இருக்குது. அங்கே தேவாரம் பாடுறதுக்கு இப்போ வந்து மண்டபம்லாம் கட்டியிருக்கிறாங்க. மாணவர்களுக்கு வந்து கோச்சிங்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த ஆட்சின்னா இப்போ உள்ள ஆட்சி இல்லை, கடந்த ஆட்சியில் அதுக்கு நல்லா நிறையா செஞ்சுருக்கிறாங்க. மண்டபம்லாம் கட்டி பில்டிங்கெல்லாம் கட்டி நல்லா அந்த தேவாரம் திருப்புகழ் அந்த திருவாசகம் படிக்கிறதுக்கு மகால்லாம் கட்டியிருக்காங்க. எடுத்து கட்டி நல்ல கோயிலை நல்லா அபிவிருத்தி பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் மாணிக்கவாசர் பிறந்த இடத்தையும் நல்லா கட்டியிருக்கிறாங்க. சரியா? இதுக்கு முன்னாடி நடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அதை நல்லபடியாக எடுத்து செஞ்சுருக்கிறாங்க. அதை சொல்லிக்குள்ளே நான் பெருமைப்படுறேன் நான். சரியா? ஏன்னா நான் ஒரு ஆன்மீகவாதிங்கிறது என்ற முறையில் எல்லாத்தையும் பார்ப்பேன். நான் சில குறைகளும் சொல்லுவேன், சில நிறைகளும் சொல்லுவேன். நிறைய கோயிலுக்கு குடமுழுக்கு பண்ணியிருக்கிறாங்க. கடந்த ஆட்சியில் நிறைய கோயிலுக்கு குடமுழுக்கு பண்ணியிருக்கிறாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலும் குடமுழுக்கு வேலை நடக்கு. ஆனால் அந்த குடமுழுக்கு முடியலை. இன்னும் அருகின்ற நாட்களில் குடமுழுக்கு நடக்கும். கும்பாபிஷேகம் திருச்செந்தூரில் முடிஞ்சிருச்சு. சரியா? ஸோ சில நேரங்களில் சில தகவல்களை சொல்லுவேன். யாரும் இதை வந்து தப்பாக எடுத்துக்க வேண்டாம். ஆன்மீக தகவலை தான் சொல்கிறேன் நான். சரியா? ஆன்மீக தகவலை சொன்னாலுமே அதை வந்து நாட்டு நடப்போட சொல்கிறேன். சரியா? எந்நேரம் எது நடக்குமோ அதை வந்து சில தகவலை நம்ம சொல்லித்தான் மக்களுக்கு அது புரியணும். ஸோ அந்த அமைப்பெல்லாம் அங்கே செஞ்சுருக்கிறாங்க. அதனால் அந்த தேவாரம் படிக்கிற மாணவர்களோடு அங்கே போய் படிக்கலாம். வகுப்பு நடக்கப்படுகிறது. ஸோ திருவாரூர் வந்து நல்ல ஒரு முக்கியமான ஸ்தலமாக பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோ வாயிலாக அதையும் சொல்கிறேன். நிறைய பேர்கள் வந்து இந்த ஓதுவார் பயிற்சிக்கு இருக்கிற மாணவர்கள்லாம் அங்கே போய் படிக்கலாம். அங்கே போர்டு போட்டுக்கிறாங்க. அங்கே முறைப்படி போனீங்கன்னா அதுக்கு உண்டான அந்த தகுதி இருக்கிற மாணவர்கள் அங்கே ஓதுவார் பயிற்சியில் சேர்ந்து நீங்கள் வந்து கோயிலுக்கு ஓதுவார் ஆகலாம். இந்து சமய அறநிலைத்துறை மூலமாக நீங்கள் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வேலைவாய்ப்பை தேடிக்கலாம். சில பேருக்கு ஏற்கனவே இருக்கும், அந்த ஞானம் இருக்கும், கோயிலில் பணி செய்யணும்னு. அவங்க ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சு போயிடும். சரியா? சனி பகவான், கேது, குரு இவங்க ஒரு நல்ல இணைவில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க வந்து இறை தொண்டா போயிடுவாங்க. ஒன்று கோயில் குறுக்களாக இருப்பாங்க, இல்லைனா ஓதுவாராக இருப்பாங்க. இறை சார்ந்த வழியில் போயிடுவாங்க. சரியா? அந்த கோயில் சார்ந்த வேலையில் இருப்பாங்க. அவங்க அப்படி விருப்பம் பெற்று இருக்கிறவங்க அணுகலாம். சரியா நேயர்களே? சரி, ரைட்டு. எது சம்மந்தப்பட்ட சந்தேகம் இருந்தால் கேளுங்க. நான் கொஞ்சம் தகவல்கள் கொஞ்சம் கூடுதலாக சொல்லியிருப்பேன். சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். எல்லோரும் இதை ஒரு மனதாக எடுத்துக்கோங்க. சொல்ல வந்த விஷயம் என்னென்னா, கிரக நிலை நல்லா இருக்குது. புதன் பார்க்குறாரு. ஜூலை 30 வரைக்கும் பார்க்குறாரு. புதன் பார்க்க
ரொம்ப கோடி நன்மை. சரியா? குரு பார்க்க கோடி நன்மை சொன்ன மாதிரி புதன் பார்க்க ரொம்ப நன்மை. பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது. இப்போ புதன் ராசிக்கு கிடச்சிருக்கிறாரு, நேரடியாக ராசியை பார்க்குறாரு, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது, நல்ல விதமாகவும் இருக்குது. திடீர் அதிர்ஷ்டம் வரும். சரியா நேர்களே? திடீர் அதிர்ஷ்டம் வரும், பொண்ணும் பொருளும் சேரும், நிச்சயம் கோடீஸ்வரர் ஆகுவீங்க. 100% நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் யார் யார் கிடைக்குதுன்னு உங்கள் ஜாதகத்தில் இருக்குது. சரியா? இப்போதைக்கு இந்த சனி மகா திசை நடக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். சனி திசையில் புதன் புத்தி நடக்கிறவங்க, சரியா, சனி திசையில் புதன் புத்தி நடக்கிறவங்க நல்லாயிருக்கும். ராகு திசையில் புதன் புத்தி நடக்கிறவங்களுக்கும் கிடைக்கும். ராகு திசை புதன் புத்தி, சனி திசை புதன் புத்தி நடக்கிறவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கூடுதலாக இருக்கும். அதையும் நான் சொல்கிறேன் நான். சரியா நேர்களே? அதுக்கு மேலே உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். பட் இப்போதைக்கு நல்லாயிருக்கும். சரியா? தனுசு ராசிக்கு இப்போதைக்கு நேரங்காலம் நல்லா இருக்குது. ஏதோ ஓரளவு கொஞ்சம் முன்னேற்றமாக இருக்கும். நான் சொன்ன விஷயத்தை பயன்படுத்திக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போனீங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள் நேர்களே. எல்லாமே இறைவன் தனுசு ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலோடு நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேர்களே.